இன்னைக்கு காலையில எந்திரிச்சோனே பாப்பாக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் ஸ்கூல். அதுக்கப்புறம் ஒரு வாரம் லீவ் ஜாலியா நம்ம வந்து லேட்டா எந்திரிக்கலாம், லேட்டா சமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோடயே காலையில சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில வந்து பார்த்தீங்கன்னா, வேர்க்கடல வைக்க வந்தாங்க. அதனால ஸ்நாக்ஸுக்கு வந்து வேர்க்கடல குடுத்து விடலான்னு சொல்லிட்டு, அதையும் கழுவிட்டு குக்கர்ல வந்து ஒரு 3 விசில் விட்டா வெந்துரும்னு சொல்லிட்டு, அதையும் வந்து குக்கர்ல வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி சாப்பாடு வெந்துருச்சு. சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபனுக்கு கிளறதுக்கு மட்டும் ஒரு பாத்திரத்தில கொட்டி ஆறட்டும்னு சொல்லி வச்சுட்டேன். கோழி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள வந்து டிவி ஸ்டாண்ட்ல தான் முட்டை வைப்பேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு 2வது முட்டை குடுத்துட்டாங்க. அதையும் சூப்பரா எடுத்து வச்சுட்டு, புளி சாதம் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தாய்ச்சில எண்ணெய் ஊத்திட்டு, பட்டை, கிராம்பு, கொஞ்சமா சோம்பு, பிரியாணி இலைலாம் போட்டுட்டு, வெங்காயம், தக்காளி நல்லா வதங்குனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள்லாம் போட்டு நல்லா அது ஒரு கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் மசாலா இல்லன்னா மட்டன் மசாலா, என்ன மசாலா பிடிச்சிருக்கோ அந்த மசாலாவ போட்டு, கிரேவி மாதிரி ரெடி பண்ணிட்டு, அதில சாப்பாட போட்டு கிளறணும் அப்படின்னா, சூப்பரான பொடி சாதம் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் கடலையும் உரிச்சு ஸ்நாக்ஸ் குடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.